ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் ஸ்டைல் குக்கிங். நான் உங்கள் கற்பகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே என்ன செய்ய போகிறோன்னு உளுந்த வடை, சிம்பிளான ஈஸியான கிரிப்ஸியான உளுந்த வடை தான் செய்ய போகிறோம். இந்த உளுந்த வடைக்கு வெறும் உளுந்தை வச்சு செய்ய போகிறதில்ல. நைட்டில் கொஞ்சம் சாதம் இருந்திருக்கு பார்த்திங்களா, அந்த சாதத்தை வச்சு அது கூட ஒரு கிளாஸ் நான் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில் கொரன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் மாவு அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையானது வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சமாக அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டோம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா போட்டிருக்கிறேன், கறிவேப்பிலை, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு ஜாஸ்தி போட வேணாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதை பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டுக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் உப்பு போட போகிறேன். 1 ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம எண்ணெய் காய்ச்சி அதில் போடலாம். போட்டுட்டு எப்படி கிரிப்ஸ் செய்வது உங்களுக்கு காட்டுருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் காய்ச்சி நான் அதை வீடியோ எடுக்க முடியாது போச்சு. ஆல்ரெடி இப்போது வடை வெந்துட்டுருக்கு. பாருங்கள் பாருங்கள், நான் சிம்மில் வச்சு போட்டிருக்கேன். நான் சிம்மில் வச்சா தான் கருகாமல் வரும். கலரு கொஞ்சம் கிரிப்ஸியாக சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இழுக்காமல் நல்லா இருக்கும். இப்போ நான் பாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. பாருங்கள், அழகாக உளுத்த வடை ரெடி ஆகிடுச்சு. இது உளுந்தில் செஞ்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நான் ரைஸில் செஞ்சுருக்கேன். ரைஸை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக அது கூட 1 கிளாஸ் உளுந்து வச்சு எப்படி உளுந்து வடை செய்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே ஸ்டைலில் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக வந்திருக்குன்னு. இன்னும் நல்லா வேகணும். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் நல்லா வெந்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.